தலைப்பு செய்திகள். யாழில் முதியவர் படுகொலை, நகை பணம் கொள்ளை. யாழ் பல்கலைக்கழகத்தில் நினைவாயுதம் ஆவண கண்காட்சி. 2026 ஆண்டிற்கான வாக்காளர் பதிவு குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. டிட்வா நிவாரண மோசடி, அனர்த்த நிவாரண சேவை அதிகாரி பணி நீக்கம். மட்டக்களப்பு கல்லடி பாலவாவியில் ஒருவர் சடலம் மீட்பு. தீவிரமெடுக்கும் எபோலா வைரஸ் பரவல், உலக அவசர நிலை பிரகடனம். விரிவான செய்திகள். சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகைகள், பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடையவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் திகதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் சனிக்கிழமையன்று அது தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீசார் வீட்டிற்கு சென்றபோது துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டுக்காயங்களுடன் முதியவரின் சடலம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் கேமரா சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் திகதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் ஓவிய புகைப்பட மற்றும் ஆவண கண்காட்சி சனிக்கிழமை ஆரம்பமானது. யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தனர். முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலை முன்னிட்டு நாம் பல்வேறு வேலை திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் மே மாதம் 16ஆம் திகதி முதல் மே மாதம் 18ஆம் திகதி வரை நினைவாயுதம் ஓவிய புகைப்பட மற்றும் ஆவண கண்காட்சி நடைபெறுகிறது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்குரிய வாக்காளர் பெயர் பட்டியல் பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டிற்குரிய வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாத அல்லது முகவரி, பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஆகியவற்றில் திருத்தங்கள் காணப்படுகின்ற 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதிக்கு முன்னர் பிறந்த நபர்கள் அது குறித்து தமது கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்தில் விசாரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். வரவிருக்கும் பதிவு செயல் முறைக்கு முன்னர் தங்களது விவரங்கள் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்றும் தங்களது விவரங்கள் சரியானவையா என்பதை பரிசீலித்து பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் டிட்வா இழப்பீட்டு வழங்கல் தொடர்பாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள அனர்த்த நிவாரண சேவை அதிகாரியின் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இக்குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கிராம சேவகரும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் வேறு ஒரு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவங்கள் குறித்து தற்போது முறையான மற்றும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் வாவியில் மீனவர் வலையில் சிக்கிய நிலையில் ஒருவரின் சடலம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்லடி புதிய டச்பார் வீதியை சேர்ந்த 44 வயதுடையவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வாவியில் சம்பவ தினமான நேற்றைய தினம் காலை 6:30 மணியளவில் வழமை போல் மீன்பிடி ஈடுபட்டு கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் வலையில் சடலம் ஒன்று சிக்கியதை அடுத்து அதனை மீனவர் கரைக்கு இழுத்து வந்து போலீசார்
போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் மது போதையில் வாவியில் நீராடிய நிலையில் நீரில் மூழ்கியுள்ளார் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளில் காத்தான்குடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு கொங்கோ. அந்நாட்டில் எபோலா வைரஸ் நோய் தீவிரமாக பரவி வருகின்றது. கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட எபோலா தொற்று பரவல் காரணமாக கொங்கோவில் சுமார் 1000 பேர் உயிரிழந்தனர். தற்போது மீண்டும் எபோலா வைரஸ் கொங்கோவில் வேகமாக பரவி வருகின்றது. தற்போது எபோலா வைரஸ் பாதிப்பால் அங்கு இதுவரை 88 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது. அண்டை நாடுகளான உகண்டா, தென் சூடான் போன்ற நாடுகளுக்கும் எபோலா வைரஸ் பரவும் என அஞ்சப்படுகின்றது. இந்நிலையில் கொங்கோவில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் உலக சுகாதாரம் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் வெளியிட்ட எக்ஸ் வலைத்தளத்தில் எபோலா வைரஸ் காரணமாக உலக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுகின்றது. நாடுகள் சர்வதேச எல்லைகளை மூட அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் தேசிய காவல்துறை அதிகாரி செனட்டர் டெலோ ரோசாவிற்கு எதிரான பிடியாணையை பிறப்பித்து நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ டுரோட்டோவின் 2016ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையான ஆட்சி காலத்தில் போதைப்பொருள் தடுப்பு காவல்துறை அதிகாரியாக ரோசா பணியாற்றி வந்தார். அப்போது நடந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் 32 நபர்கள் சட்டத்திற்கு புறம்பாக கொல்லப்பட்டதாக ரோசா மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த மனித குலத்திற்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட்ட ரோசா கைது நடவடிக்கையை தடுப்பதற்காக நெதர்லாந்திற்கு தப்பிச் சென்றார். இந்நிலையில் காவல் அதிகாரி ரோசாவிற்கு எதிரான கைது ஆணையை நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தற்போது வெளியிட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ரோசா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை உருவாக்கிய ஒப்பந்தத்திலிருந்து கடந்த 2019ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் விலகியதால் இந்த நீதிமன்றத்தின் பிடியாணை சட்டவிரோதமானது என்று கூறியுள்ளார். செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் தெரிவித்துள்ளதாவது: அதிமுகவை அழிக்க நினைக்கும் விஜய்க்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவது எந்த வகையில் நியாயம்? வேலுமணி அணியினர் அவசரப்பட வேண்டாம், அது உங்களையே பாதிக்கும். அதிமுகவையும் தொண்டர்களையும் தமிழக வெற்றிக் கழகம் அழிக்க பார்க்கின்றது. தொண்டர்கள் பெயரை சொல்லி அமைச்சர் பதவிக்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட காமராஜ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் விளைவுகள் விபரீதமாகும். இபிஎஸ் நியமிக்கும் கொறடாவின் உத்தரவு தான் செல்லும். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பவர்களின் பதவி பறிபோகும். அதிமுகவை அழிக்க துணை போகும் செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் இன்று 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மே 12. 50,000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். 2015 கொலம்பியாவில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி 78 பேர் உயிரிழந்தனர். 2018 அமெரிக்காவில் டெக்சஸ் மாநிலத்தில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டனர். 2018 கியூபா தலைநகர் அவானாவில் வானூர்தி ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 112 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.